Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குரோக்கோ நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 எபிசோட் 16 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் குரோக்கோவை டிஃபெண்ட் பண்ற மாதிரி இமேயோஷி வந்து நின்றுப்பான். குரோக்கோ அந்த பக்கம் இந்த பக்கம் நகட்டிட்டு நகல பார்க்கறான். பட் இமேயோஷி வந்து விடவே மாட்டேன்னு இருக்கான் எந்த பக்கமோ. இதுக்கும் மனசுக்குள்ளே நினைக்கிறான் குரோக்கோ நிறைய வாட்டி இந்த மாதிரி ஸ்டாப் ஆயிருக்கான். அப்பலாம் அவன் அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வந்துருவான். ஆனா இது கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்குது. இது வேற மாதிரி ஃபீலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்பதான் டோவோ டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பேசினதை காட்டுறாங்க. அந்த 7ஆம் நம்பர் பிளேயர் தான் இவ்வளவு நேரமா வந்துட்டு குரோக்கோ மார்க் பண்ணிருப்பான். அப்பதான் மோமோய் வந்துட்டு இமேயோஷியை இனிமே மார்க் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிருப்பா. எதுக்கு நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எனக்கு எப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி அந்த பயோல காணாம போயிடுறான் அப்படின்னு சொல்றேன். அதேதான் உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் ஒண்ணு எங்கேயும் மறைஞ்செல்லாம் போகல. அவன் வந்துட்டு பிரசன்ஸ் வீக்கா இருக்கிறதுனால அவனை யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நீ அவனை கஷ்டப்பட்டு பாத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அந்த அளவுக்கு அவன் அவனை மிஸ்டைரக்ட் பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடும். அப்படி அவன் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்ப இதுக்கு நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அதுக்கு நீ ஜஸ்ட் அவனை பார்க்காம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இமேயோஷி சொல்றான். மோமோயுமே சொல்றான் அவன் வந்துட்டு அவனோட மிஸ்டைரக்ஷனை டீம் பிளேயர்ஸோட கோஆர்டினேஷன் மூலமா தான் பண்றான். அவன் அதை பண்றதுக்கு முன்னாடி யாரோ ஒரு பிளேயர் கிட்ட கரெக்டா ஐ கான்டாக்ட் வச்சு ஒரு கோஆர்டினேஷனோட தான் பண்றான். குரோக்கோ யார் கூட ஐ கான்டாக்ட் வைக்கிறானோ அவன் தான் அப்படியே குரோக்கோவோட மிரர் மாதிரி. which means குரோக்கோவை இவங்க கவனமா நோட் பண்றதுக்கு இவங்க குரோக்கோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அவன் யார் கூட ஐ கான்டாக்ட் வைக்கிறானோ அந்த பிளேயரை பார்த்தாலே போதும். அவன் என்னதான் நிறைய பாஸ் டிரைவ் புதுசா பண்ணாலும் அவனோட கோரே வந்துட்டு அந்த மிஸ்டைரக்ஷன் தான். அதை மட்டும் அவங்க கிட்ட எடுத்துட்டு அவன் கம்ப்ளீட்டாவே ஒரு பவர்லெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மோமோய் சொல்லிருப்பா. சோ இப்போ குரோக்கோ வந்துட்டு இசுக்கி எப்படி மூவ் பண்றானோ அதே தான் அப்படியே காப்பி பண்ணுவான். அதனால இமேயோஷி வந்துட்டு நான் உனைய பார்த்தானடா நீ என்ன மிஸ்டைரக்ட் பண்ணுவேன், நான் உன்னோட மிரரை பாத்துக்கிறேன். இசுக்கி எந்த பக்கம் மூவ் ஆக போறானோ அதே மாதிரி தான் குரோக்கோ மூவ் ஆக போறான். அதனால அவன் இசுக்கியவே நல்லா நோட் பண்ணி அவனுக்கு ஏத்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இசுகி கரெக்டா பால குரோக்கோ கிட்ட கொடுக்க வரும்போது இமேயோஷி அதை பிடிங்கிறான். அப்படியே அதை இமேயோஷி கொண்டு வந்துட்டு ஒரு 3 பாயிண்டர் அவனே பண்றான். அடுத்து இசுகி வந்துட்டு பால ஹியூகா கிட்ட கொடுக்கறான். அப்ப ஹியூகா ஒரு பேரியர் ஜம்பரா தான் போட வரான். பட் அப்பயுமே சாக்கரை வந்துட்டு கெஸ் பண்ணி கரெக்டா அவன் கூட வந்துடுறான். அதுக்கும் மோமோய் தான் ஐடியா கொடுத்திருப்பா. ஹியூகாவை நீ மேல நோட் பண்ணாத, அவனோட காலை மட்டும் நோட் பண்ண அப்படின்ட்டு. அவன் பால வாங்கின மறு செகண்ட் அவனோட டோவை எந்த பக்கம் வச்சிருக்கானோ அதுக்கேத்த மாதிரி தான் அவன் மூவ் பண்ணுவான். அந்த பக்கமா நீ போயிரு அப்படின்னு சொல்லியிருப்பா. அதை ஃபாலோ பண்ணி இவனுமே கரெக்டா ஹியூகாவை லாக் பண்ணிட்டான். அப்ப ஹியூகா வந்துட்டு சரி வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கியோசிக்கு பாஸ் பண்ணிடுறான். கியோசி வந்துட்டு பால மறுபடியும் காகமிட்ட கொடுக்குறான். அவமினே வந்துட்டு ரவுண்ட் 2க்கு ரெடியா காகமி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். குரோக்கோ எப்படியாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா இமேயோஷி உள்ள வந்துடுறான். தம்பி நீ எங்கேயும் போக முடியாது, பாவம் டீம்மேட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீ குழி தோண்டி புதைச்சிரு அப்படின்னு சொல்லிடுறான். காகமிக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, ரைட்டரா 4 பேரை 4 மூலையில வச்சு நல்லா லாக் பண்ணிட்டாங்க. இப்ப நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனா நேரம் காகமி வந்து லைட்டா அவனோட போக்கஸ் இழந்துடுறான். அந்த கேப்ல அவமினே வந்துட்டு பால தட்டிட்டு போயிடுறான். அப்படியே அவன் காகமியை கிராஸ் பண்ணிட்டு ஓடிடுறான். ஹியூகா இப்ப தடுக்க வரேன். ஹியூகாவே டக்குன்னு ஒரே செகண்ட்ல கிராஸ் பண்ணிட்டு ஓடிடுறான். அடுத்து திரும்பவும் காகமி முன்னாடி வந்து மறைச்சு நிக்கிறான். அவமினே வந்துட்டு அப்படியே ஷூட் பண்ண வரா. காகமியை வந்துட்டு ஜம்ப் பண்ணிடுறான். கரெக்டா மாட்டிக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவமினி ஏர்லயே அவனோட மூவ்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி கரெக்டா ஷூட் பண்ணிடுறான். இவன் என்னடா அப்படி குரலி வித்தையெல்லாம் காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு சேரிங் பிளேயர்ஸ்க்கு செம்ம ஷாக்கு. இவெல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமாடா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் செம்ம எக்ஸ்பிரஷன் கொடுத்து கத்திக்கிட்டு கிடக்குறாங்க அவமினியை பார்த்து. காகமியே அப்படியே அவமினியை பார்த்துட்டு வாய பொழுது அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து சாக்குராய் ஒரு பால் ஷூட் பண்றான். இப்ப பாயிண்ட் பார்த்தா சேரின் டீம் 51 டோவோ டீம் 59 சொல்லிட்டு லீடிங் போயிடுறாங்க. மறுபடியும் சேரின் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ண முடியல. டோவோ டீம் பிளேயர்ஸ் திரும்ப பாயிண்ட் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இப்ப பாயிண்ட் பார்த்தா டோவோ 70 சேரின் 56 சொல்லிட்டு அப்படியே இருக்குது. கீசேமே வந்துட்டு இல்ல வெயிட் பண்ணுவோம், அவங்க கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இல்ல இவங்களால கண்டிப்பா கம்பேக் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீசேவோட கேப்டன் சொல்றான். இதுக்கப்புறம் கண்டிப்பா எதுவுமே அவங்களால பண்ண முடியாது, நீ வேணா அங்க பாரு அப்படின்னு சொல்றான். நேரா குரோக்கோ வந்துட்டு மறுபடியும் அந்த 7ஆம் நம்பர் பிளேயர் தான் மார்க் பண்ணிருக்கான். சோ குரோக்கோட மிஸ்டைரக்ஷன் கண்டிப்பா கேம் ஃபுல்லா எஃபெக்டிவா இருக்க போறதே கிடையாது. இன்ஃபேக்ட் அவனோட மிஸ்டைரக்ஷன் இப்ப கம்ப்ளீட்டாவே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றான். அண்ட் அதுக்கும் மேல இப்ப சைரின் டீம் கிட்ட எந்த ஒரு ட்ரிக்குமே கிடையாது மீதி. சோ சைரின் டீம் தோக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அப்ப இமேயோஷியுமே எல்லாருமே பார்த்துட்டு ஏன் டைப்ல மூஞ்சி வச்சிருக்கீங்க, உங்களை நினைச்சு நீங்களே பெருமைப்பட்டுக்கோங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பசங்களை மட்டுமே வச்சு வின்டர் கப் வர வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு வருஷம் கண்டினியூ இப்படியே பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு சூப்பர் ஸ்ட்ராங்கான டீமா கூட வரலாம். சோ அடுத்த வருஷம் நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப குரோக்கோ வந்துட்டு ஒரு நாள் ஹியூகா கியோசி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது வெளிய இருந்து கேட்டிருப்பான். கியோசி வந்துட்டு இந்த வின்டர் கப் தான் எனக்கு லாஸ்ட் மேட்சா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருப்பான். எதுக்கு அப்படி சொல்ற, இப்போ உன்னோட கால் ஓகேவா தானே இருக்கு, நல்லா தானே விளையாண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா கேக்குறான். இல்ல டாக்டர் சொல்லிட்டாங்க நான் இப்ப ரொம்பவே முரட்டுத்தனமா விளையாண்டுகிட்டு இருக்கேன், கண்டிப்பா இப்படியே போச்சுன்னா இந்த டோர்னமெண்டோட அவ்வளவுதான், என்னால இதுக்கப்புறம் உங்க கூட சேர்ந்து விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். இதை கேட்டுட்டு ஹியூகா அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்றான். பரவாயில்லடா, இதுக்கெல்லாம் நீ எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, இதுல வருத்தப்படுறதுக்குலாம் எதுவுமே கிடையாது, நான் தான் சர்ஜரிக்கு பதிலா ஒரு வருஷம் உங்க கூட விளையாடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். அண்ட் நான் அப்படி எடுத்த முடிவு ரொம்பவே கரெக்டான ஒண்ணுதான். நான் உங்க எல்லாரும் கூடயுமே விளையாண்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா தான் இருந்தது. சர்ஜரிக்கு அப்புறம் என்னோட லைஃப் ஏதாவது நல்லபடியா மாறுமா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தோன்ற ஒரே விஷயம் இப்போ உங்க கூட நான் சேர்ந்து ஃபைட் பண்ணணும்ன்றது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்லியிருப்பான். அதெல்லாம் குரோக்கோ அப்பயே கேட்டிருப்பான். அதை கேட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு இமேயோஷி கிட்ட சொல்றேன், எங்களுக்கு அடுத்த வருஷம் டைம் கிடையாது, நெக்ஸ்ட் டைம்ன்றதே எங்களுக்கு இருக்க கூடாது, நாங்க இப்பதான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ கத்துறான். உன்னோட மிஸ்டைரக்ஷனும் இப்ப சோலி முடிஞ்சு போச்சு, உங்ககிட்ட வேற ட்ரிக்குமே கிடையாது, சும்மா உங்களோட தைரியத்தை மட்டும் வச்சு எதுவும் பண்ண முடியாது தம்பிகளா அப்படின்னு சொல்லிட்டு இமேயோஷி சொல்றான். அவனோட மிஸ்டைரக்ஷன் ஒன்னும் முடிஞ்சு போகல, நாங்க தான் முடிஞ்சு போற மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இசுகி சொல்றான். அப்ப பார்த்தா இசுகி டக்குன்னு காணாம போயிடுறான். என்னடா இவன ஆள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இமேயோஷிக்கு ஒன்னும் புரியல. இசுகி அப்படியே முன்னாடி ஓடி வந்து ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். டேய் இங்க எவனாவது என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லுங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கமாட்ஸ் கத்திக்கிட்டு இருக்கான். மோமோய்க்கே ஒன்னும் புரியல, இசுகி கிட்ட புது மூவ்ஸ்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே செம ஷாக்கோட இருக்கா. இவன் அப்புறம் குரோக்கோட வேனிசிங் டிரைவ் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இமேயோஷி ஒன்னும் புரியாம இருக்கிறான். அப்ப கோச்சுமே வந்துட்டு இசுகி ஒன்னும் காணாமலாம் போகல, குரோக்கோ தான் அவனை மறைய வச்சிருக்கான். இது குரோக்கோட மிஸ்டைரக்ஷன் ஒர்க் அவுட்
ஆகாதப்ப அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் டெக்னிக், இதுக்கு பேர் தான் மிஸ் டைரக்ஷன் ஓவர்ஃப்ளோ அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து இமேஷ் வந்து இத பத்தியே யோசிச்சுக்கிட்டே பால கொண்டு வந்துட்டு அப்படியே சாக்குராய் கிட்ட கொடுக்குறான். அதை ஹியூகா வந்துட்டு தட்டிட்டு போயிடுறான். எப்படி நான் இந்த மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸான பாஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இமேஷே கடுப்பாயிடுறான். அந்த பால ஹியூகா கொண்டு வந்துகிட்டு இருக்கும்போதே சாக்குராய் வந்து முன்னாடி அவனை டிஃபெண்ட் பண்ண வர்றான். அப்ப பார்த்தா ஹியூகாவும் டக்குன்னு அவன் கண்ணு முன்னாடியே காணாம போய் அவனுக்கு முன்னாடி ஓடி போய் ஆரம்பிச்சிடறான். என்னது ஹியூகாவாலையும் இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் சாக்கு. அப்படியே ஹியூகா இன்சைட்ல போய் ஒரு பால ஷூட் பண்றான். இப்ப சைரின் 60 டோவோ 70ன்னு சொல்லிட்டு இருக்குது. இவங்களுக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா குரோக்கோ ஏன் முன்னாடி தான் நின்னுகிட்டு இருக்கான். இரு ஏன் முன்னாடி அவன் நின்னுகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இமியோஷி ஸ்ட்ரைக் ஆகுது. அப்பதான் மிடோரிமாவுமே வந்துட்டு சொல்றான், காகமியோட லார்ஜ் பிரசன்ஸ் வச்சு எப்படி குரோக்கோ அந்த வேனிசிங் டிரைவை யூஸ் பண்ணணும், இப்ப காகமி இடத்துல நம்ம குரோக்கோ இருக்கிறான் அப்படின்ட்டு. குரோக்கோ எப்படி அவனோட ஆப்பனன்ட் அவனுக்கு பின்னாடி இருக்க காகமி மேல லைட்டா ஒரு செகண்ட் ஃபோக்கஸ் பண்ண வச்சுட்டு இவன் எப்படி அந்த ஹியூமன் சைட்டுக்கு படாத தூரத்துல அந்த டயகனலா ஓடி வருவானோ அதே மாதிரி தான் இப்ப காகமி இடத்துல குரோக்கோ இருக்கிறான். குரோக்கோட இடத்துல அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. சோ அவங்களும் அதே மாதிரி குனிஞ்சு டயகனலா ஓடி வந்துடுறாங்க. அவ்வளவுதான். இருந்தாலும் இதுல அதிகமான ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜே வந்துட்டு டைமிங் தான். அவனால ரொம்ப நேரத்துக்கு ஆப்பனன்ட் அவன் மேல மிஸ் டைரக்ஷன் பண்ண வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்ட்டு சொல்றான். ஆமா, அது மட்டும் இல்லாம இப்ப இவன் 4 பேர் கூடமே வேனிசிங் டிரைவ் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கான். 4 பேருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால இவன் ஃபர்ஸ்ட் ரொம்பவே கம்ப்ளீட்டா டயர்ட் ஆயிருவான்ல அப்படின்ட்டு டாக்கோ சொல்றான். அண்ட் இன்னொரு ரிஸ்க்குமே இருக்குது. இதுக்கப்புறம் எல்லா மேட்சுமே இவங்களுக்கு நடக்கிறதுல டோவோ தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு மிடோரிமா சொல்றான். குரோக்கோ இப்ப பெர்ஃபார்ம் பண்றத வச்சு இந்த ட்ரிக்கும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டோவோக்கு அகைன்ஸ்டா குரோக்கோட மிஸ் டைரக்ஷன் இனிமே எப்பவுமே ஒர்க் அவுட்டே ஆகாது. ஒருவேளை காகமி மத்த பிளேயர்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆனா கூட அவங்களோட ட்ரம் கார்டு இல்லாம டோவோவை கண்டிப்பா டிஃபீட் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுறான் மிடோரிமா. அப்படின்னா சேரின் டீம் இந்த ஒரு மேட்சுக்கு ஆசைப்பட்டு இதுக்கு அடுத்து வரப்போற எல்லா மேட்சும் டோவோ டீம் கூட தோக்க போறாங்கன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் டாக்கோ. அப்ப குரோக்கோவுமே வந்துட்டு இங்க தோக்குறதை விட அது எனக்கு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு நிக்கிறான். அப்ப கியோஷியுமே வந்துட்டு வாக்கமாட்சு ஒரு பால் ஷூட் பண்ண விடாம தடுத்து விடுறான். அப்ப இசுக்கு வந்துட்டு பால காகமி கிட்ட கொடுக்குறான். காகமி அவமினையை தாண்டி ஒரு வேனிசிங் டிரைவை போட்டுட்டு வந்து ஷூட் பண்றான். அப்ப இமியோஷி கையில தான் பால் இருக்குது. இந்த ஒரு கேமுக்காக நீங்க எவ்வளவு தான் ரிஸ்க் எடுப்பீங்க, நம்மளும் ஏதாவது ஒரு விஷயத்தை பெட் வைக்காம இந்த கேம்ல வின் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இமியோஷி நினைக்கிறான். அப்ப தேர்ட் குவார்டர் முடிய இன்னொரு 3 செகண்ட் தான் இருக்குது. அந்நேரம் இமியோஷி நின்ன இடத்துல இருந்து அப்படியே அவுட் சைட்ல இருந்து பால தூக்கி போட்டுறான் டக்குன்னு. இது கண்டிப்பா பேஸ்கெட் குள்ள உலாது அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த பால் அக்யூரேட்டா பேஸ்கெட் குள்ள போய் விழுந்துருது. நீங்க எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனாலுமே நாங்க தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இமியோஷி சொல்லிட்டு போறான். தேர்ட் குவார்டர் முடிஞ்சு எல்லாரும் வெளியே உட்காந்துக்கிட்டு இருப்ப கியோஷி வந்துட்டு மறுபடியும் கால்ல டேப்பை சுத்தி விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையனும் வந்து சுத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். நேரமே மனசுக்குள்ளே நினைக்கிறான், இது இந்த மாதிரியே முடிஞ்சிடக்கூடாது, என்னோட கால் இங்கே உடஞ்சா கூட பரவாயில்ல, கண்டிப்பா நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். நீ ரொம்ப அதிகமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்றதுல நல்ல பழக்கமே கிடையாது. அதுக்கு பதிலா நீ எங்க மேல நம்பிக்கை வை, அப்படியே இந்த டீமை பாரு, இந்த டீம் நீ உருவாக்குனது தானே, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். இப்போ லாஸ்ட் குவார்டருமே ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 10 நிமிஷத்துல ஜெயிச்சிரோமா தோத்துறோமான்னு தெரிஞ்சிரும், வாங்க போய் நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா எல்லாரையும் கூட்டு போறான் உள்ள. இந்த பக்கம் ஆமினி வந்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். யாரும் மோமை வந்துட்டு ரொம்ப நேரம் அவனை கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவன் சுயநினைவுக்கே வர்றான். டேய் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஒழுங்கா உள்ள போய் எல்லாரும் பைக்கிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு மோமை சொல்றா. அதுக்கு ஆமினி வந்துட்டு சாரி நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். இப்போ நம்ம இந்த கேப்பை கண்டிப்பா குறைச்சே ஆகணும், டேய் இசுக்கி பால என்கிட்ட கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா வாங்கிட்டு வரான். அவன் பேரியட் ஜம்ப் தான் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு சாக்குராய் வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி வர ஆரம்பிச்சிடறான். ஆனா அந்த இடத்துல குரோக்கோட ஓவர்ஃப்ளோ போட்டுட்டு ஹியூகா இன்னுமே பின்னாடி தள்ளி போயிடுறான். அவனால கீப் அப் பண்ண முடியல. ஹியூகா அந்த பால ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். இப்ப சைரின் 65 டோவோ 73 சொல்லிட்டு மறுபடியும் சிங்கிள் பாயிண்ட் டிஃபரன்ஸ் குள்ள வந்துடுறாங்க. அப்ப மோமை மட்டும் ரொம்பவே ஷாக்கோட ஆமினியை பாத்துக்கிட்டே இருக்கிறா. அப்பதான் அவளுக்கு மிடில் ஸ்கூல்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அப்பயுமே இப்படி ஆமினி வந்துட்டு சாரிப்பா நான் கவனிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பான். நீ ஆக்சுவலி எப்பெல்லாம் ரொம்ப போக்கஸ்டா இருக்கிறியோ அப்பதான் இந்த மாதிரி கவனிக்காம இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்லியிருப்பான். அதுக்கு நீ அப்புறம் நம்மளோட கேம் பிளான் கேட்காம இருந்தப்பனா நம்ம கண்டிப்பா தோத்து தான் போவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா அவனை கத்திக்கிட்டு இருப்பான். சாரிப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் ரொம்பவே எக்ஸைட்டிங்ல இருந்துட்டேன், ஆனா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நம்ம தான் இந்த கேம்ல வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவமினே சொல்லியிருப்பான். அப்ப பாலுமே வந்துட்டு அவமினே கையில வந்து நிக்குது. நான் அவமினே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் இப்படி பாக்குறேன், அவமினே இப்பதான் பழைய மாதிரி அவனாவே மாறி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மோமோய் சொல்றா. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இதுவரை நம்ம பாத்துக்கிட்டு இருந்தது அவமினியோட உண்மையான கேம் பிளேவே கிடையாது. இதுக்கப்புறமா தான் அவன் சந்தோஷமா விளையாடவே போறான். அவன் சந்தோஷமா விளையாண்டான் அப்படின்னா என்னென்னலாம் நடக்கும்ன்றத நீங்க அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடுவீங்க. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.